ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழுவாமல் எங்களை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமான்களை ஒருபோதும் கைவிடாத நேசகுமாரரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவியாக எங்கள் மேலே கிருபையாய் இறங்குகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் உதவாக்கல்லை நீ மூளைக்கல்லால் நிறுத்துகிற ஆண்டவரப்பா. எசப்பா, நாங்கள் தகுதியற்ற பிள்ளைகள் சாமி, எங்களை தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாற்றும். இந்த ஆலயம் உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. இதை விரும்பினபடி நான் இதற்குள்ளாய் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், வியாதியோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு வருகிற எல்லாருக்கும் நீங்க சமாதானத்தை தருகிற ஆண்டவராய் இருக்கிறீரே. எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி கடல் மீது நடந்து அற்புதம் செய்த அந்த அன்பின் ஆண்டவர் இன்று எங்கள் மத்தியில இருக்கிறீரே. எசப்பா, எங்கெல்லாம் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கு அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், எப்போது நீர் எங்கள் மத்தியில வந்து நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த அன்பின் ஆண்டவர் இன்று உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டவரை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் உண்மை அறியாமல் பாவத்துல, சாபத்துல, விக்கிரக ஆராதனையில மூழ்கி போய் இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் ரட்சிக்க போர்க்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன திரும்புதலை ஆண்டவரே நீங்க தந்தர போர்க்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களை ரட்சித்த தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், எங்கள் வார்த்தைகளை கேட்டு உடனே எங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். அப்பா, நீர் ஆண்டவரே உம்மை நம்பின ஒருவரும் நீர் கைவிடாதவர். அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை நான் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர். அப்பா இயேசுவே, எங்கள் மத்தியில இப்போது இறங்கி வர பொறுப்பாய் ஸ்தோத்திரம். தேவ தூதர்களை